ஹலோ யுவன்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குவாண்டம் தியரி ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு என்ன, இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க தியரி வந்து யார் டிரைவ் பண்ணால், அவர் வந்து எதை பேஸ் பண்ணி டிரைவ் பண்ணார், லைட்டுக்கு வந்து 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சண்டை போட்டிருக்காரு. இன்னொரு ஃபிசிக்ஸ் வந்து இல்லை இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போட்டிருக்காரு. ஃபைனலாக ஒருத்தர் நீங்கள் சார் 2 பேர் சொல்கிறது ரைட்டு, ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுருக்காரு. நம்ம லைஃப் இந்த மாதிரி தான். நீங்கள் குட் பர்சன் சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, இல்லை நீங்கள் பேட் பர்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. நம்ம குட்டா பேடா அப்படின்றது நமக்கே தெரியும். குட்டாக இருந்தால் எப்படி பெஸ்ட்டாக மாற்றுறது அப்படின்ற சொல்யூஷன் நம்மகிட்டே இருக்குது. புவராக இருந்தால் எப்படி குட்டாக மாற்றுறது அப்படின்ற சொல்யூஷனும் நம்மகிட்டே இருக்குது. சொல்கிற அளவுக்கு நமக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து லிஜெண்டும் கிடையாது. நம்மளே அனலைஸ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒன்றும் முட்டாளும் கிடையாது. ஐ எம் லவ் பாலகார்த்திகேயன். யூ வாட்சிங் டு டாக்கிங் அபவுட் திஸ் தமிழ். குவாண்டம் தியரி ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்றது ஒரு பல்க் ஆஃப் மேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்குள்ளே என்ன நடக்குது, அதோட பிஹேவியர் என்ன அப்படின்றத டிஸ்கவர் பண்ணுறதா இந்த குவாண்டம் தியரி ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்றது. பர்டிகுலராக குவாண்டம் தியரி ஆஃப் ஃப்ளைட் அப்படின்றது லைட்டோட பிஹேவியர் என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன மாதிரியான பிஹேவியர் அது நடந்துட்டு இருக்கு அப்படின்றத டிஸ்கவர் பண்ணுறதா குவாண்டம் தியரி ஆஃப் ஃப்ளைட் அப்படின்றது. 1600 டச் ஃபிசிஸ்டான கிறிஸ்டியன் ஹார்ஜின்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதுக்கு வந்து வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இதுக்கு வந்து அலைநீளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1800 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மூலியமாக தான் இந்த லைட் போகுது அப்படின்றது மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து அலைத்தன்மையும் இருக்குது, துகள்தன்மையும் இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்மளோட ஹியூமன் ஐக்கு வந்து விசிபிள் ஆகக்கூடிய லைட்ஸ் வந்து பர்டிகுலராக இருக்குது. அதாவது லாம்டா = 400 750 எண்ணம் வரைக்கும் தான் நம்மளோட ஹியூமன் ஐக்கு வந்து விசிபிள் ஆகும். அதுக்கு மேலே போச்சுன்னா தெரியாது, கீழே வந்தாலும் தெரியாது. மேலே போச்சுன்னா நம்மளோட கண்ணை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது லைட்டை வந்து வேறு நேமில் வந்து டிஃபர் பண்ணி வச்சுருக்கு. பேஸ்டான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி வந்து வேறு பேரில் வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கு. அதாவது இன்ஃப்ராரெட், அல்ட்ரா வயலட், இது வந்து ரெண்டுமே அதிகமாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது. அதோட ஃபேக்டர்ஸை வச்சு தான் இது பேஸ் பண்ணி டிஃபர் பண்ணி வச்சுருக்கு. ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற வார்த்தை வந்து தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு புது வார்த்தை கிடையாது, பழக்கப்பட்ட வார்த்தை. இதுக்கு வந்து பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது அப்படின்றத ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மூலயமா டெரைவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் டி பிராங்க்லே அப்படின்ற சயின்டிஸ்ட்டும் தான். டி பிராங்க்லே அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து 1929 இதுக்கான நோபல் பிரைஸை வாங்கியிருக்காரு. கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லைட்டோட ஃப்ரீக்வன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு லைட்டோட ஃப்ரீக்வன்சி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த லைட் வந்து எவ்வளோ ஸ்பீடுக்கு ட்ராவல் ஆகுது, தென் அந்த லைட்டோட வேவ் லென்த் எவ்வளோ அப்படின்னு ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த 2 ஃபேக்டரையுமே நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் லைட்டோட ஃப்ரீக்வன்சி. இப்போ லைட்டுக்கு வந்து 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நான் சொல்கிறேன். லைட்டை வந்து நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஜெண்டர் மீன்ஸ் திருநங்கை. இவங்களுக்கு வந்து 2 பிஹேவியர் இருக்கும், மேல் பிஹேவியர் இருக்கும், ஃபீமேல் பிஹேவியர் இருக்கும். இதே மாதிரி தான் லைட்டுக்கும் அலைத்தன்மையும் இருக்குது, துகள் தன்மையும் இருக்குது. ஒரு பிளேட் இருக்குது, ஒரு பிளேட்டில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது. இந்த ஹோலுக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் வந்து இங்கே விழக்கூடிய லைட் வந்து எப்படி இது ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா இந்த லைட் வந்து அந்த ஹோலுக்கு ஈக்குவலான சைஸில் இந்த இடத்துல விழுந்திருக்கும். சேம் டைம் இது வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா இது ஃபுல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து பார்ட்டிக்கல், இது வந்து ஃப்ரீக்வன்சி. சேம் திங்ஸ் இதுலேயே மோர் தென் 2 ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி மோர் தென் 2 ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் வச்சோம்னா இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம்னா இதை பார்ட்டிக்கல் அப்படின்னு கன்சிடர் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இது வேவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். தியரியோட பேசிக் கான்செப்ட் பார்த்தோம்னா ஃபோட்டான்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நகர தேவையில்லை. எனர்ஜியை பாஸ் பண்ணுறதுக்கு ஃபோட்டான்ஸ் வந்து நகர தேவையில்லை. ஒரு சின்ன இமேஜினேஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கீங்க. கிளாஸ் ரூமில் வந்து நீங்கள் ஃபைனல் பெஞ்ச், அதாவது லாஸ்ட் பெஞ்சில் இருக்கீங்க. ஃப்ரண்ட் பெஞ்சில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு இருக்காப்புல, அவருக்கு ஒரு தேவைப்படுது, அதாவது உங்கள் நோட்டு வந்து அவருக்கு தேவைப்படுது. அந்த நோட்டை வந்து நீங்கள் 2 வேளை வந்து, அதாவது 2 வழியில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஒன்ஸ் வந்து அதை நீங்கள் த்ரோ பண்ணலாம், இன்னொன்று வந்து பாஸ் பண்ணலாம். த்ரோ பண்ணுறது அலைத்தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம், பாஸ் பண்ணுறது வந்து துகள் தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோட்டான்ஸ். நீங்கள் வந்து சோர்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு லைட் சோர்ஸ், உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரிசீவர். லைட் எனர்ஜி அப்படின்றது நீங்கள் கொடுக்கக்கூடிய புக்கை வந்து நீங்கள் பாஸ் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே இடத்துல தான் இருப்பாங்க, ஆனால் புக்கு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். சேம் திங்ஸ் ஃபோட்டான்ஸ் அதே இடத்துல இருக்கும், பட் லைட் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எப்படியோ அந்த ரிசீவர்கிட்ட கரெக்டாக போய் சேர்ந்துடும். இதுவே நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா
போய் சேரும். இது வேறு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு லைட் அப்படின்றதுக்கு அலைத்தன்மையும் இருக்குது, துகள் தன்மையும் இருக்குது அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற இந்த தியரி வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், லூயி பிராக்லி அப்படின்ற இந்த 2 சயின்டிஸ்ட்டோ ஃபிசிசிஸ்ட்டோ கண்டுபிடிச்சதை தான், அந்த தியரியை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நான் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதை பற்றி கொஞ்சம் தெரிய வேண்டியது இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்கை கொடுத்துட்றேன். இந்த லிங்கை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இல்லை இந்த வீடியோ வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லிவிடுங்க, ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அதை அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களை நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க சொல்யூஷனை நீங்களே எடுத்து போட்டுருங்க. அடுத்தவங்க சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye.